எதற்காக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது? எதற்காக பெண்களின் மீது, குழந்தைகள் மீது தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை அதிகமாகுது? அந்த கேள்விக்கு யாருமே பதில் சொல்றது. அதனால சேகர் பாபு அவர்கள் வேணா நானே டிக்கெட் போட்டு நான் எங்கெல்லாம் வேலை செஞ்சனோ, காவல்துறை கண்காணிப்பாளராக அல்லது டிசிபியா அந்த இடத்துக்கு அனுப்புறேன், நானே ஃப்ரீ டிக்கெட் போட்டு ஒரு கப்பை சுத்தி பார்த்துட்டு வந்து நான் செய்த பணியை பற்றி அவர் குற்றம் சுமத்துறார். ஆனா இன்னைக்கு அமைச்சரா இருக்கிறாங்க, மக்கள் வரிப்பணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதுக்கியா வேலை செய்யலனா நம்மளை திட்டதான் காலையிலிருந்து இரவு வரை அவங்க வேலையா இருக்காங்க. சரிண்ணே, பாத்துருவனே, செப்பல் போடாம தான் இருக்கேன், ஜெயிலுக்கு போலி அல்லனே. ஜெயிலுக்கு போனா தானே தப்பு. மக்களுடைய பணத்தை தின்னுட்டு வேலை வாங்கி தரான்னு ஏமாத்திட்டு அதே துறைக்கு அமைச்சரா வந்து உட்கார்ந்துகிட்டு உச்ச நீதிமன்றமே அமைச்சரா தொடர வேண்டுமான்னு கேட்கிறாங்க. அதனால ஜெயிலுக்கு போறதானே தப்பு, செப்பல் போடாம இருக்கிறது என்ன தப்பு? அதனால 2026 நீங்க பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு. தமிழகத்துல மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முடிவுரை எழுதிட்டாங்க. அதனாலதான் முதலமைச்சர் அவர்கள் எதுவுமே செய்யாம ரிவ்யூ மீட்டிங்லாம் வைக்கிறது இல்ல. மேடையை போட்டு பிரதமரை திட்டுறதுக்கு தான் மீட்டிங், மேடையை போட்டு பிஜேபியை திட்டுறது தான் திமுகவுடைய வேலை. மக்களை போய் பார்க்கலாமே, மக்கள்கிட்ட இவ்வளவு பிரச்சனை இருக்கே, திமுக காரங்க ஏன் கீழே வர மாட்டாங்க? மேடையை போட்டு பாரதிய ஜனதா கட்சியை திட்டுவது மட்டுமே முழு நேர வேலையா திமுக வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் சட்டம் ஒழுங்கில் இருந்து எல்லாம் தமிழகத்தில் சந்தி சிரிக்குதுன்னு. நான் படித்த பள்ளியில 3 மொழி இருந்துச்சுங்க. நான் படித்த பள்ளியில 3 மொழி இருந்து. என் நண்பர்கள் வந்து சில பேர் ஹிந்தி எடுத்தாங்க, என் நண்பர்கள் சில பேர் பிரெஞ்சு எடுத்தாங்க, என் நண்பர்கள் சில பேர் சமஸ்கிருதம் எடுத்தாங்க, நான் தமிழ் எடுத்தேன். நான் 11வது 12வது எல்லாம் எடுத்து படிச்சீங்கன்னா அவருக்கு தெரியாதுல்ல. படிச்சவங்களுக்கு தானே அதை பற்றி தெரியும், படிக்காத அரசியல்வாதிகளுக்கு அதை பற்றி தெரியாதுல்ல, சும்மா தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் படித்த பள்ளியில 3 மொழி இருந்துச்சு, தமிழ் ஆப்ஷனலா இருந்துச்சு. நான் தாய்மொழி தமிழ் எடுத்து தான் நான் 11th 12th படித்தேன். வேணும்னா அவங்க போய் ஸ்கூல் ரெக்கார்டு எடுத்து செக் பண்ணட்டும். இன்னைக்கு நாம் பேசுவது நம்ம காலத்தை பத்தி பேசலாம். குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு 3வது மொழி படிக்க வேண்டும் என்று பேசுகிறோம். அவர் என்னை பத்தி சொன்னாலும் நான் பதில் சொல்றேன். நான் படிச்ச ஸ்கூல் எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்றேன். அதன் பிறகு 26 வயசுல நான் கன்னடம் கத்துக்கிட்டேன், ஹிந்தி கத்துக்கிட்டேன், இப்ப தெலுங்கு கத்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒரு மனிதன் இது ஒரு ஆர்வமா கத்துக்கல என்ன தப்பு? அதுதான் குழந்தையும் செய்யணும் வரும். எங்களை பொறுத்தவரை ஒளிவு மறைவு இல்லாம தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்குதுன்னா, நாங்க யாருமே இருமொழி ஸ்கூல் நடத்தல. நாங்க என்ன கருத்தை சொல்றோமோ எங்க நெஞ்ச திறந்து பார்த்தாலும் அதே கருத்து தான் உள்ள இருக்கு. சரியான கவர்னர் போய் பார்த்து வந்துடுறேன். மரியாதை சாப்பிட்டு போங்க, சாப்பிட்டு போங்க. Taste the Daily.